ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் குறித்து முத்திரை பதிக்கக்கூடிய விதத்தில் பேசியது ஏன் என்று நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 நெறியாளர் பாலுவேல் சக்கரவர்த்திக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுநர் தமிழர் பண்பாட்டை காக்கிறார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பொதுத்தளத்துல பொதுமக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்க சர்ச்சையானதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. அது ஏன் சரியா புரிஞ்சுக்கப்படல? தமிழ்நாடுக்கும் ஆளுநருக்கும் உள்ள ஒரு உரசல் ஒன்று இருக்கு. சட்டசபையை விட்டு அவர் ஹை ஸ்பீட்ல வெளியில போறதுல இருந்து இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போய்க்குவோமா அப்படின்னு. அப்புறம் நம்ம அப்படி போதுங்கி போறதை விட, நான் தமிழ்நாட்டில் வாழ்றேன், என்னுடைய மதர் டங் தெலுங்கு. ஸோ அப்படின்னா இவ்வளோ அழகா தமிழ்நாடு தான் எனக்கு சோறு போடுது, தமிழ் தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த தமிழை நம்ம அங்கே கொஞ்சம் ஸ்டாம்ப் பண்ணணும். அது எனக்கு ஆசை. நம்ம ஒதுங்கி போயிட்டு அது பிரயோஜனமே கிடையாது. நேரடியாக போய் அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம இதை பதிவு பண்ணணும்ட்டு அந்த ஷர்ட்ல தமிழ் எழுத்துக்களால் செய்யப்பட்ட அது நானே டிசைன் பண்ணது. இது எங்க கிடைக்கும்லாம் எல்லாரும் கேட்குறாங்க. கிடைக்காது, அது என்கிட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு நான் போனா பேசினா நான் ரொம்ப அப்படியே இஸ் எக்ஸலன்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு போனேன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து எங்க அப்பா கவர்னர் பிடின்னு ஒரு பிடி பிடிப்பாரு. ஸோ நல்ல பாயிண்ட் ஒன்று கிடைச்சது சிரிக்க வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். இது டெஃபினட்டா அவரை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுமா, இல்லை நம்ம உண்மை தானே சொல்ல போறோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நான் ப்ரீவியஸ் டேல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். என்னுடைய ஒரே விஷயம் இதனால எனக்கு பத்மபூஷன் கொடுப்பாங்களா, பெட்டி பெட்டியா பணம் கொடுப்பாங்களா, இதெல்லாம் சத்தியமா எனக்கு கிடையாது. எப்பவுமே அது இருந்தது கிடையாது. பேரலா எனக்கு என்ன தோணும், என்னுடைய 35 வருஷமா நான் வாங்கியிருக்க 3 நேஷனல் அவார்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கலாம். அந்த கௌரவம் இதனால தான் கிடைக்குதுன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் அங்கே போறேன்.